இதெல்லாம் கூட ப்ரௌனி ரெடி பண்ணலாமா, இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே தான் இந்த ப்ரௌனி நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ரெகுலர் கஸ்டமர் ஒரு சிஸ்டர் வந்துட்டு எப்போவுமே ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபுல்லாகவே மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணி இந்த ப்ரௌனி ரெடி பண்ணணும். ப்ளஸ் இதில் வந்துட்டு ப்ரௌன் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கூடவே அதை வந்து ராகி பவுடரில் தான் தனியாக ரெடி பண்ணணும். மைதா எதுவுமே சேர்க்காம ஃபுல்லாகவே ராகி பவுடரில் ட்ரிபிள் சாக்லேட் எல்லாம் ஃபில்லிங்ஸாக போட்டு நிறைய சாக்லேட் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் இந்த மாதிரி மில்க் சாக்லேட்டில் ப்ரௌனி ரெடி பண்ணி எடுக்கிறேன். ஆனால் வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு இது கூடவே கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்ஸும் அப்புறமா பிளாண்டியில் சாக்கோ சிப்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. வேறு கேக் ஆர்டர்ஸுமே இருந்துச்சு. இது கூடவே தான் இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனியும் ஃபர்ஸ்ட் டைமாக அதை ரெடி பண்ணேன். எனக்கு பொதுவாக மில்க் சாக்லேட்டோட அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து அந்த டார்க் சாக்லேட் அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ள அந்த டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரௌனி வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதை நான் சென்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க.